வணக்கம் தமிழா. இன்றைக்கி நம்ம வாழ்க தமிழ் சேனலில் நாம் பார்க்க போகிற ரெசிபி ரசப்பொடி எப்படி செய்கிறதுன்ட்டு. ஸோ எந்த மாதிரி ரசம் செஞ்சாலும் இந்த ரசம் பொடியை வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் இறக்கினீங்க அப்படின்னா ரசம் உங்களுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிளாக் பெப்பர். ஸோ மிளகு வந்து நீங்கள் 1 கப் எடுத்துக்கோங்க. இதில் எண்ணெய் எதுவும் ஊற்றக்கூடாது, ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நல்ல சிம்மில் வச்சுட்டு இதை மாதிரி நீங்கள் மிளகு வந்து வறுத்துட்டே இருக்கணும், கை விடாமல் வறுக்கணும். நீங்கள் சாம்பார் பொடி, ரசப்பொடி எது செஞ்சாலும் சரி, கை விடாமல் வறுக்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ எந்த கப்பில் நீங்கள் வந்து அளந்துக்கிறீங்களோ அதே மெஷர்மெண்ட் கப்பில் நீங்கள் எல்லாமே செஞ்சுக்கோங்க. அடுத்தது சீரகம் வந்து 1 கப் போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. தனித்தனியாக தான் வறுக்கணும். ஏன்னா மிளகு வறுபடுற நேரம் சீரகம் வந்து வறுபடாது, அது சீக்கிரமே வந்துடும். அதனால் நீங்கள் வந்து தனித்தனியாக எல்லாமே வறுக்கணும். இதில் மெஷர்மெண்ட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து ஒரு 120 ml கப்பில் தான் வந்து எல்லாமே அளந்திருக்கேன். இது எனக்கு ஒரு 1.5 month வந்து இந்த ரசம் பொடி எனக்கு வந்துடும். அடுத்ததான் நான் வந்து தனியா வந்து முழு கொத்தமல்லி ஒரு 1/4 கப்பு நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன டம்ளரில் இல்லை கப்பில் வந்து அளக்குறீங்களோ அதுக்கு இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். தனியாவும் நல்லா வறுத்துட்டே இருக்கணும். எல்லாமே கை விடாமல் வறுக்கணும், அது ரொம்ப முக்கியம். இப்போ தனியாவும் நான் அந்த ஒரே தட்டில் வறுக்கும்போது நீங்கள் தனித்தனியாக வறுக்கணும். அப்புறம் நீங்கள் ஒன்றா கொட்டி வச்சு ஆற வச்சுக்கணும். கடலைப்பருப்பு ஒரு 1/4 கப் போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு போடும்போது உங்களுக்கு நல்ல திக்காக வரும், உங்களுக்கு ரசம் வந்து திக்காக இருக்கும். அதை கொட்டிட்டு அதுக்கப்புறம் துவரம் பருப்பு ஒரு 1/4 கப் போட்டுக்கோங்க. நல்ல கோல்டன் ப்ரௌனில் கை விடாமல் வறுக்கணும். அடுத்தது வெந்தயம் ஒரு 1/4 கப்பு. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஜீரண சக்தி நல்லா இருக்கும். 1/4 கப்புக்கு மேலே போட வேணாம், கசப்பாயிடும். அதனால் வெந்தயம் 1/4 கப் போடுங்க. நல்லா செவக்க வறுக்கணும், தீஞ்சிடக்கூடாது. தீஞ்சிருச்சுன்னா நீங்கள் அதை வந்து ரசப்பொடியில் போட முடியாது, போடவே போடாதீங்க. ஸோ நல்லா தீயாமல் க்ளீனாக ஈவனாக வறுக்கணும். இப்படி ஒவ்வொன்றும் தனித்தனியாக வறுத்துட்டு நீங்கள் கொட்டி வச்சுக்கலாம். ரெட் சில்லி வந்து அதுவும் நீங்கள் இப்படி போட்டுக்கோங்க. ஒரு 2 பிஞ்சு சால்ட் போட்டுக்கோங்க. எப்போ மிளகாய் வறுத்தாலும் காரல் நெடி இல்லாமல் இருக்கணும். பெருங்காயம் நான் வந்து கிறிஸ்டல் பெருங்காயம் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து கட்டி பெருங்காயம் போட்டுக்கலாம். இந்தளவு போட்டிங்கன்னா போதும். ஸோ இதை நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் நைஸாக மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கு அப்புறமாவும் இது மாதிரி கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. இந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ரசம். அதே மாதிரி உங்களுக்கு அந்த வாசனையும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, ரசப்பொடி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா 1 month உங்களுக்கு நல்ல யூஸ் ஆகும். வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க தமிழ்.